காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, QT எக்ஸாம், அதில் என்னெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸில் இதில் நம்மளுடைய இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிகிரிஸ் என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் திருவாரூரில் காலேஜ் இருக்கு இல்லையா, இந்த காலேஜ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, கால் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா QT எக்ஸாம்ஸு வந்துருச்சு சார், அந்த QT எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் குரூப்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் UG கோர்சஸ் இருக்குது சார் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி, இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அப்படி அதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம QTல நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா, இப்போ நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம திருவாரூர் காலேஜஸ்ஸு, இது வந்து திருவாரூரில் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு வந்து இதுக்கு என்ன போடணும், சரியா, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு என்னெல்லாம் இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். UG ப்ரோக்ராம்ஸு, இன்டெகிரேட்டட் UG ப்ரோக்ராம்ஸு, PG ப்ரோக்ராம், PG டிப்ளமா ப்ரோக்ராம்ஸு, தென் PhD ப்ரோக்ராம்ஸு, கம்யூனிட்டி காலேஜ் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, the university has established 13 schools under which 28 டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஸ்கூல்ஸு அண்டர் 28 டிபார்ட்மெண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. யூனிவர்சிட்டி ஆஃபர்ஸ் 64 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இன்க்ளூடிங் 29 ரிசர்ச் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. அதில் 22 ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், 2 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் 3 PG டிப்ளமோ கோர்சஸ். ரைட்டா, இன் அடிஷன் undergraduate program and postgraduate program are offered in collaboration Sardar Vallabhai Patel International School of Textile and Management, Coimbatore, and Salim Ali Center for Ornithology and Natural ஹிஸ்ட்ரி. இது கோயம்புத்தூரோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா சில MOU சைன் பண்ணி அதை ஒரு கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. சரியா, அது பார்த்துங்க. ஃபர்தர் த யூனிவர்சிட்டி ஆல்சோ ஆஃபர் நியர்லி 20 கோர்சஸ் த்ரூ தி கம்யூனிட்டி காலேஜஸ். அங்கே கம்யூனிட்டி காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம பார்க்கலாம். அண்ட் 24 ப்ரோக்ராம்ஸ் ஆப்டர் பை IGNOU லேர்னிங் சப்போர்ட் சென்டர். ரைட்டா, இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா UG ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த UG ப்ரோக்ராம்ஸில் என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்காங்களே, நம்ம காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, QT எக்ஸாம், அதில் என்னெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸில் இதில் நம்மளுடைய இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிகிரிஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் BSc டிகிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனர்ஸ் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. அதே போல் 4 இயரில் வந்து BSc வந்து கொடுத்துருக்காங்க. பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. BSc 4 இயர்ஸில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. BSc 4 இயரில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது ஆனர்ஸ் அண்ட் ரிசர்ச்சில். தென் 4 இயர் இதில் வந்து BA வந்து ஆனர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது. தென் 4 இயர் PPAவில் வந்து மியூசிக்கு 4 இயர் கோர்ஸு. தென் வந்து BSc கோர்ஸில் வந்து டெக்ஸ்டைல் கோர்ஸ் இருக்குது. தென் BScயில் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஒன்று இருக்குது. தென் BBAவில் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. தென் BScயில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன்ஸ், இந்த கோர்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் இப்போ இந்த டொமைன் ஜென்ரல் ஆப்ஷனல் லாங்குவேஜ் மேப் டு த ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு, இதில் வந்து நம்ம QTல எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப எது கம்பல்சரியாக நம்ம எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன டாபிக் நம்ம அங்கே எடுத்துக்கணும், எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் போடுறப்ப எதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, 4 இயர் BSc கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் எனி ஒன் சப்ஜெக்ட் ஃப்ரம் த QT UG டொமைன் சப்ஜெக்ட். ரைட்டா, அதில் வந்து 27 டொமைன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒன்று மேக்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லைனா பயாலஜி எடுத்திருப்பாங்க, இல்லை பயோடெக்னாலஜி எடுத்திருப்பாங்க. அதில் எதை வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை தவிர எலிஜிபிலிட்டி ஃபார் த ப்ரோக்ராம், a pass in the +2 examination or equivalent of any recognized board in India with 60% mark for general category, 55% marks for OBC, NCL, EWS and 50% marks for SC, ST, PWD. இப்போ நம்ம +2 படிக்கிறோம், இல்லை எலிஜிபிலிட்டியில் அதில் என்ன கேட்டகரியில் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
தென் பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பயாலஜி கம்பல்சரி எழுதணும், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி எழுதணும். இதை தவிர மீதி ஏதாவது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை டொமைன் சப்ஜெக்டில் ஆப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா எப்படி கெமிஸ்ட்ரி பார்த்தோமோ அதே தான் பயோடெக்னாலஜிக்கும் அந்த பர்சன்டேஜ் மீதி எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இஸ் த கம்பல்சரியாக எழுதணும். அதை தவிர அண்ட் எனி ஒன் சப்ஜெக்ட் ஃப்ரம் QTUG டொமைன் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் ஆப்ட் பண்ணியிருக்கணும், எழுதியிருக்கணும், அதில் மார்க்ஸ் வச்சுக்கணும். சரியா? அப்போ 3 சப்ஜெக்ட்டு கெமிஸ்ட்ரிக்கும் எழுதணும், பயோடெக்னாலஜிக்கும் எழுதணும், மேத்தமெட்டிக்ஸும் எழுதணும். அகைன் ஃபிசிக்ஸ் வரப்போ ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டொமைன் சப்ஜெக்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த 4 சப்ஜெக்டை பாருங்களேன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, பயோடெக்னாலஜி எடுக்கிறாங்க, மேக்ஸ் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு மேத்தமெட்டிக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ்ன்றது கம்பல்சரி ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி வருதா, இந்த இடத்துல பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் ஆப்ட் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரியும் போக முடியும், பயோடெக்னாலஜியும் போக முடியும். அதே போல் ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி போட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியும் போகலாம், மேத்தமெட்டிக்ஸும் போகலாம், ஃபிசிக்ஸும் போகலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு குரூப்பை நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப பார்த்துக்குங்க, என்ன குரூப் நான் எல்லாம் ஆப்ட் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி என்ன டொமைன் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்ட்டு. மினிமம் வந்து 3, மேக்ஸிமம் வந்து 5 வரைக்கும் எழுதலாம். சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க கியூட்டில். தென் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூடு டெஸ்ட் மட்டும் எழுதினா போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டொமைன் சப்ஜெக்டில் நீங்கள் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னு அவசியமும் கிடையாது. ரைட்டா? அப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் PPA மியூசிக்கு அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட் இன் எனி காம்பினேஷன் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5 சப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமாக, சப்போஸ் இந்த மியூசிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ டொமைன் சப்ஜெக்டில் 27 சப்ஜெக்ட் இருக்குது, அதில் 3 சப்ஜெக்ட் மினிமம், மேக்ஸிமம் நீங்கள் 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிஎஸ்சி ஆஃபர்ட் அட் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர். இந்த ஸ்டார் போட்டிருக்கல, இந்த பிஎஸ்சி டெக்ஸ்டைல், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டோட டைப் பண்ணி இந்த கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு மட்டும் எழுதினா போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? பிஎஸ்சி டெக்ஸ்டைல், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் எழுதினா போகிறோம். அகைன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த மினிமம் வந்து உங்களுக்கு +2க்கான மினிமம் எலிஜிபிலிட்டி இருக்குது. ரைட்டா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இங்கே இன்டெகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்டெகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி அண்ட் பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது இதில். தென் வந்து பிபிஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸில் வந்து இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ். பிஎஸ்சி படிக்கிறப்பயே 1 இயர் அடிஷ்னல் சேர்த்து படிச்சோன்னா பிஎட் படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த 2 ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்ல, இன்டெகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு இது 2ம் இருக்குது. ஓகே, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எனக்கு 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இதில் வந்து லாங்குவேஜஸ் வந்து 13 லாங்குவேஜஸில் கொஸ்டின் பேப்பரும் கொடுக்குறாங்க. தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கணுங்க. சரியா? தேங்க்யூ.